வணக்கம். அஞ்ஞான கிறுக்கல்ல 198வது ஒரு தொகுதி இது. வந்து மனுஷங்க இல்லை, எல்லோருமே என்னையும் சேர்த்து தான் பலவிதமான கவலைகள். ஒரு நாள் பண பிரச்சனை, ஒரு நாள் மனசில் ஏதோ ஒரு வருத்தம், ஒரு நாள் ஏதோ ஒரு சோகம், ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கவலைக்கு பஞ்சமே கிடையாது. ஏதோ ஒரு எண்ணம், மற்றவங்க திட்டாங்களே, மற்றவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்களே, குறை சொல்லிட்டாங்களே, இல்லை நம்மளுக்கு வேண்டியவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு, இல்லை இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் இப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குறைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது எனக்கு ஒரு அன்பர், அவர் என்ன செய்தார்னா, உங்கள் கவலைகள்லாம் போகணுமா, இப்போ ஒன்று செய்யுங்க, உங்கள் கவலைகள்லாம் உங்கள் ஸ்டேட்டஸில் ஒன்று ஒன்றா எழுதி வச்சுருங்க, போயிடும். அதாவது ஸ்டேட்டஸில் உங்கள் கவலைகள்லாம் தெரியப்படுத்துங்க. அப்போது அதுக்கு ஒரு எதிர்கேள்வி என்னென்னா, ஸ்டேட்டஸில் வச்சா கவலையெல்லாம் போயிடுமா அப்படின்றது ஒரு எதிர்கேள்வி. அதுக்கு அந்த நண்பர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஸ்டேட்டஸில் வச்சுட்டா கவலை போகுதோ இல்லையோ, ஆனால் ஒரே நாளில் ஸ்டேட்டஸில் இருக்கிறது எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி இது ஒரு நகைச்சுவையான ஒரு பதிலாக இருந்தால் கூட, இதில் ஒரு சிந்தித்து பார்த்தோம்னா இதில் ஒரு ஒரு தத்துவமும் ஒன்று காண நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது என்னென்னா, நம்மக்கிட்ட இந்த சில குணங்கள், அதாவது சில நல்ல குணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டா, அந்த குணங்கள் மூலமாக இந்த கவலைகள் குறைந்து விடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம், ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை. அதாவது இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, இதில் இருந்து மீண்டு வர்றது எப்படி, இதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்படி இந்த மன்னிக்கக்கூடிய குணம், இப்படிலாம் ஒரு சில குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கவலையோ இந்த ஒரு வருத்தமோ பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இப்போ பெரிய பெரிய மகான்கள், ஒரு பெரிய துறவிகள், ஞானிகள் அப்படிலாம் இந்த நிலையில் இருந்தாங்க. நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அதுக்கு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாமே. ஏன்னா இந்த குறைகளே நினச்சிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக மேலே எதுவும் பண்ண முடியாது. அதனால் இந்த குறைகளை எப்படி இல்லாமல் போகிறது அப்படின்றதுக்கு, அல்லது வெளியே வரணுன்னா என்னென்னா, நம்மளுக்கு சில குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த குறைகள் பெரிய அளவுக்கு நம்மளை பாதிக்காது. இல்லை அது ஒரு பழக்கமாகிடும். இல்லை அப்படியே நம்ம ஃபேஸ் பண்ணி அதில் தப்பிக்கக்கூடிய ஒரு வழியும் நம்மளுக்கு புலப்படலாம். வெளியில் வரத்துக்கூடிய ஒரு வழியும் நம்மளுக்கு தெரிய வரலாம். அப்போது இந்த விடாமுயற்சி, பொறுமை, ஒரு தன்னம்பிக்கை, சகிப்புத்தன்மை, இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கவலைகள்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்றது தான் இந்த பெரியவர்களுடைய ஒரு கருத்து. இந்த கருத்தை பதிவு செய்கிறதுக்கு தான் இந்த ஒரு பதிவை நான் வெளியிட்டேன். மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.